அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 3 முக்கிய அதிமுக தலைவர்கள் பேசியது. முனுசாமி அவர்கள் சொல்றது இது வாழ்வா சாவா அப்படின்னு, அப்படி ஒரு நெருக்கடி இருக்குதா அப்படின்றது. தங்கமணி அவர்கள் சொல்றார் நிர்வாகிகள்கிட்ட ஒத்துமையே இல்லை அப்படின்னு. இதை தாண்டி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்றார் கூட்டணிக்கு வரவங்கெல்லாம் இப்பயே 20 சீட்டு 40 சீட்டுன்றாங்க, 100 கோடி கொடுன்றாங்க. கூட்டணி அமைக்க ஒரு ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆக ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு அதிமுகவுக்கு. தடுமாற்றம் அப்படின்றதெல்லாம் கிடையாது சார். இது ஒரு கள ஆய்வு. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வரும்போது வெள்ளையும் சொல்லையும் போட்டு மறைச்சு தெம்பா நடக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. இருக்கிற உணர்வை, யதார்த்தத்தை கள ஆய்வு என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூறிய அந்த ஆணையை ஏற்று அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கிரவுண்ட் அப்படி தான் இருக்குன்றீங்க, களம் அப்படி தான் இருக்குது. கள ஆய்வு பண்ணும்போது அவங்க அந்த கட்சி நிர்வாகிகிட்ட பேசிய முறையை அந்த வட்டார மொழிகளில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு இரட்டை கொலைகள் இல்லை, அது கூட எல்லாம் இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம், நீட்டு விளக்கு, இல்ல இப்ப அத பத்திலாம் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் அதிமுக தடுமாறுகிறதா அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டிருக்கீங்க. இல்ல அதுலதான், அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நேத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் எல்லாம் பேசுறோம். இப்ப இவ்வளவு இஷ்யூ நீங்க சொல்ற மாதிரி நீங்க பட்டியலிடுறீங்கல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இருந்தா எப்படி பேசணும்? நம்ம தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம், நம்ம ரொம்ப பலமாக இருக்கிறோம், நமக்கு கூட்டணிக்கு வர எல்லாரும் காத்து இருக்கிறாங்க அப்படின்னு பேசணும்ல. ஆனால் அப்படி பேசலை. கூட்டணிக்கு வர 40 சீட்டு கொடுன்றாங்க, 100 கோடி கொடுன்றாங்க. இது நமக்கு வாழ்வாசாவா தேர்தல், உங்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை அப்படின்னா இது பேசாமல் எப்படி தவிர்க்க முடியும்? அதிமுக எப்படி இருக்குன்னு பேச வேண்டாமா? அதிமுக சரியான பாதையில் தான் பயணிக்கிறது. இருந்தாலும் ஒரு அன்பான வேண்டுகோள், இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை போல நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருந்தால் நீங்கள் 3 முறை வெற்றி பெறுவீர்கள் அப்படின்றதே நம்ம மனசுல அப்பக்கப்ப ஞாபகப்படுத்திக்கணும். அவங்க கட்சிக்காரங்கிட்ட அவங்க பேசியிருக்கிறாங்க. இல்ல அது அந்த பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது அவங்க மொழி, அது அரசியல் மொழி. 1972 முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு KP முனுசாமி அவர்களோ வாழ்வா சாவா தேர்தல் 2026 அது சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான தேர்தல். அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை கொண்டு நீங்க அந்த கட்சியவே சொல்லிடாதீங்க. ஒருவர் பேசியிருக்கிறார், ஆனால் தமிழ்ல அதுக்கு ஒரு புது விளக்கம் தரீங்க. இல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுவதுதான் அது இறுதி முடிவா நான் பார்க்கல. நான் முடிவு சார், கூட்டணி அமைக்கிறது, எத்தனை இடங்கள் கொடுப்பது, தலைமை முடிவு எடுக்கும்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க, இருந்தாலும் அவரு தான் இப்ப இவருக்கு பேசுனதுக்கு என்னன்றது நம்ம பேசலாம் சார். நீங்க அப்படி இது பண்ணக்கூடாது. கள ஆய்வுக்கு உத்தரவிட்டதே கட்சி இவர்கள் பேசுவது. சரி, நான் இப்படி சொல்றேனே, முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓசி பஸ் அப்படின்னாரு, அதுக்கும் முதலமைச்சர் ஏன் தட்டி கேட்கலன்னு கேட்க முடியல. நம்ம பேசலாம். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன்.